எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது மக்களவை தேர்தலுக்கான இது வந்து அறிவிச்சிட்டாங்க. டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியில் என்ன பண்ண போகிறாங்க, இப்படி நிறைய கேள்விகளுக்கு வந்து நம்மக்கிட்ட பதில் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி தான் காத்தாகணும், வேறு வழியே கிடையாது. ப்ளஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி வந்து ஜெயிச்சிரும், அந்த கட்சி ஜெயிச்சிரும், டிஎம்கே தான் மறுபடியும் வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை பெறும்னு சொல்லிட்டு வந்து டிஎம்கேக்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு பாத யாத்திரை நடத்தியிருக்கோம், அதனால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஜேபி நம்புகிறாங்க. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு கட்சிகளாக, அதாவது ஏடிஎம்கே ஏற்கனவே ரெண்டாக பிரிஞ்சு இருந்திருந்தால் கூட எங்களாலையும் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஏடிஎம்கேவை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிஜேபிக்கு வந்து ஓட்டு பிரிஞ்சாலோ இல்லை வந்து புதுசாக வருகின்ற எந்த ஒரு கட்சிகளுக்கான ஓட்டு பிரிஞ்சாலுமே அது யாருக்கு பெனிஃபிட்டாக போய் சேரும் அப்படின்னா வந்து திமுகவுக்கு தான் பெனிஃபிட்டாக வந்து சேரும். இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதையும் மீறி இப்போ என்ன நடக்க போகுதுங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கணும். பிஜேபியை வந்து தோற்கடிக்கும் அளவிற்கு காங்கிரஸ் இப்போ வளர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. திமுக வேணால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 பேர் வந்து ஒரு போராட்டம் பண்ணால் அதுக்காக கூட வந்து 10 சீட்டு கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்கலாம். ஆனால் மக்கள் எந்தளவுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க, நார்த் இந்தியாவில் எந்தளவுக்கு பெரிய அளவுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எப்பொழுதுமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அப்படின்னா அதில் எல்லாருமே நிறைய கிம்மிக்ஸ் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக பேசுவாங்க. நாங்கள் தான் இதை செஞ்சோம், இவங்க செய்ய கிடையாது, இவங்க வந்து உங்களை வஞ்சித்துட்டாங்க, நாங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமான உருட்டல்கள்லாம் உருட்டுவாங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் பலவிதமான மீட்டிங் போடுறாரு, அது இது நிறைய விஷயங்கள் வந்திருக்காரு, திருவள்ளுவரை வந்து எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சாலும் மக்கள் என்ன மனநிலையில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்த்து ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஒரு எலெக்ஷன், அதாவது இந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாகத்தான் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்களா, ஐஎன்டிஏஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களா, அதில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று திரட்டுகின்ற எப்படி சொல்கிறேன்னா ஒரே ஒரு பிரதமரை செலக்ட் பண்ணுகின்ற மனநிலை வந்து அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் பிஜேபி அப்படிங்கிற கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்குண்டான காரணம் இருக்குது. நேற்று ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா 11,000 கோடி வந்து பிஜேபிக்கு வந்து நன்கொடைகள் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு வெறும் 1,200 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11,000 கோடி வந்து நன்கொடை வந்திருக்குது. ஆனால் நம்மளுடைய திமுக அப்படிங்கிற கட்சி வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 கோடி வந்து நன்கொடையாக வந்திருக்குது, அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது நம்ம கம்பேரிசன் பண்ணணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தவறான ஒரு பார்வையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குது. மக்கள் பக்கத்தில் யாருமே பெரிய அளவுக்கு நிற்கலை. என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டத்தை அறிவிக்கிறாங்க, திட்டத்துக்கு தன்னோட பேரை போட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்களே தவிர மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வந்து அமையணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வேலை செய்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிற்கு மனசையும் இருக்கல, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கல. எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலுமே என்ன சொல்கிறேன்னா, காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, அதெல்லாம் கொண்டு வராங்க. வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாடுக்கு தடிக்கு வந்து 1000 இன்ஜினியர் இருக்காங்க. இப்போ வந்து லட்சக்கணக்கான இன்ஜினியர் ஆகிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயத்த யார் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. இப்படி நிறைய கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் உருவாகிக்கிட்டே இருக்குது. படிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே படித்து டிகிரி கையில் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் டிகிரி படித்தாலே போதும் ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வேலை கிடைச்சிருது. ஆனால் அந்த வேலையை வந்து எப்பேற்பட்ட வேலையாக இருக்குது, தன்னுடைய எப்படி சொல்கிறதுனா, இந்த வேலைக்காகவா நம்ம இந்த படித்தோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியோடைய நிறைய வேலைகள் வந்திருக்கு. சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சேருவது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவுக்குனே ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருப்பான், 10-15 வருஷமாக உழைச்சிட்ருப்பான். ஆனால் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கும். சோசியல் மீடியாவில் வந்து கண்டமேனிக்கு கண்டென்ட் பண்ணுறவனுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், ஒரு எப்போ கஞ்சா குடிக்க மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அவனை தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வைரல் ஆக்குவாங்க. நான் வைரல் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை. அவன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தன்னை வந்து ரீச் பண்ணுறான். அதுக்குன்னு சப்போர்ட் பண்ணாதீங்க, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முட்டு கொடுக்காதீங்கன்ற. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், வியூ கொடுங்க, எல்லாமே கொடுங்க, முட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுகள் செய்கின்ற எல்லா தவறுகளுக்கும் உங்களுக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்குன்னா அந்த கட்சி பிடிச்சிருக்கிறதுனால
அந்த கவர்மெண்ட் செய்கின்ற எல்லா தப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே குடிக்கிற விஷயமே ரொம்ப வந்து கேவலமான விஷயமா பார்க்கப்பட்ட இடத்துக்குள்ளே இப்போ கஞ்சாக்கள் கிடைக்குது, கஞ்சா நிறைய ரொம்ப சுலபமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து போதைப்பொருள் வந்து ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து பரவுறது, இளைஞர்கள் மத்தியில் பரவுறது வந்து எந்த அளவுக்கு நாட்டுக்கு கேடு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன சொன்னாலும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்சி சார்ந்து பார்க்குறாங்க. ஏதோ அந்த மனநிலையிலே பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு நல்லது சொல்லணும்னா நீ இந்த கட்சிக்காரன், இவங்களோட ரசிகன், அவனோட ரசிகன், இதைத்தான் பேசுகிறாங்களே தவிர நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கிற ஆட்களே கிடையாது. இதோட ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. என்னென்னா நம்ம முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம், இல்லை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை பற்றி பேசியிருக்கோம்னு வச்சுக்கலாம், ஒரு கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் கீழே வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பேசுவோம். இப்போது நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்களேன். அந்த கல்யாணம் ஆகிற செய்திகளுக்கு கீழே வந்து இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க கேட்பான். முதல்ல அந்த செய்தியை நீ பார்த்ததே தப்பு. அந்த செய்தி வந்து சினிமா செய்தின்னு அவங்க போடுறாங்க. அதுக்குள்ளே வந்து கமெண்ட் போடுற நீ எவ்வளோ கேவலமான மனநிலையில் இருப்ப? செய்தி போடுறவனே கேவலமான மனநிலை நீ சொல்கிறேன்னா, அப்போ அதுக்குள்ளே கமெண்ட் போடுற நீ எவ்வளோ கேவலமானவனாக இருப்ப அப்படிங்கிறத வந்து முதல்ல யோசிக்கணும். ஸோ நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னா, அதாவது அதை விமர்சனம் பண்ணிட்டோம்னா நம்ம புத்திசாலி அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அது ரொம்ப ரொம்ப கேவலமான மனநிலை. அது வந்து அந்த மனநிலையை எப்படி சொல்கிற நுகர்வு மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த 10 பேர் அதை பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உடனே வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரஜினி சார் வந்து அவங்களுடைய அம்பானி சாருடைய வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு போகிறாரு. அவருடைய வீட்டு வேலைக்காரங்க ஒரு அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவருடைய மனைவி, அதுக்கப்புறமேட்டு ஐஸ்வர்யா தனுஷ் 3 பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமான்னு அவர் சொல்கிறாரு. குடும்ப ஃபோட்டோ எடுக்கும்போது தான் தள்ளி நிற்க சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க 4 பேருமே ஒன்றா தான் சேர்ந்து வராங்க. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா அவர் அங்கேருந்து 1000 கோடி ரூபா செலவு பண்ணுற ஒரு கல்யாணத்துக்குள்ளே வேலைக்காரங்களை எத்தனை பேர் கூட்டு வந்தாங்க, எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க கூடவே நடக்க வச்சு எத்தனை பேர் கூட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னென்னா ஆன்லைனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பக்கமாக கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ரஜினி சார் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. ரஜினி சார் அப்படி பண்ணுறவரா? நம்ம எத்தனை மேடைகளில் பார்க்குறோம், எத்தனை இடங்களில் பார்க்குறோம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு ரசிகனை வந்து அவர் அவமானப்படுத்துறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதாவது தன்னை வந்து ஒரே லைஃப்பில் ஒரு வாட்டி மீட் பண்ண போகிற, 2 வாட்டி மீட் பண்ண போகிற ஒரு ரசிகனே அந்தளவுக்கு மதிக்கிறவர் தன்னோட வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற ஒருத்தவங்களை எப்படி மதிச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும். நம்மள மாதிரி கீழேருந்து மேலே வந்த ஒருத்தனை ரொம்ப சர்வசாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுவோம். அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க நம்மள மாதிரி கீழேருந்து மேலே வந்தவன் தான். ஆனால் அவனை யாருமே தப்பாக சொல்ல மாட்டான். ஏன்னா அரசியல்வாதி அப்படிங்கிறவன் பவர் வச்சுருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கிரிட்டிசைஸ் பண்ண என்ன பண்ணுவோம், நேராக வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்தால் என்ன வரும், நம்ம வீட்லேயும் செருப்படி விழுவோம், அரசியல்வாதிகிட்டையும் செருப்படி விழுவோம். ஸோ பவர் இருக்கவனை பார்த்தா பயப்படுவோம். ஆனால் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண வரவன் நம்மக்கிட்ட வந்து 5, 10ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வேணும்னு சொல்லிட்டு வந்து அது என்ன சொல்கிறது, கமெண்ட்டுக்கு, லைக்குக்கு, வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவன், அவனை பார்த்தா நம்ம வந்து ஏகப்பட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேனே தவிர நம்மக்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்துகிட்டு போய் நமக்கு நல்லது செய்ய போகிறேன், சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கவுன்சிலர் உட்காந்துருக்கவன், எம்எல்ஏ உட்காந்துருக்கவன், எம்பி உட்காந்துருக்கவன் யாரையுமே கேள்வி கேட்கறது நமக்கு தைரியம் கிடையாது. கேட்க மாட்டோம். என்னை உட்பட சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டோம். நம்ம முதல்ல நம்மளுடைய மக்கள் நம்ம வாழ்வாதாரத்துக்கு எது எதிரி? அரசியல் தான் எதிரி. தவறான அரசியல் தான் எதிரி. அரசியல் நல்லது தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தவறான அரசியல் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. ஸோ அந்த வாழ்வாதாரத்தை சரியாக பயன்படுத்துகிற அரசியல்வாதிகளை நீங்கள் தயவு செஞ்சு இனம் கண்டுக்குங்க முதல்ல. இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எந்த கட்சிக்காரங்களை வந்து யார் வந்து எந்த கட்சி நிற்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கட்சியில் நின்னாலும் சரி அவங்க நல்லவங்களா, அவங்க வந்து அந்த தொகுதிக்கு வந்தாங்கன்னா நல்லது செய்வாங்களா, அவங்க வந்து என்ன வேலை பார்த்துருக்காங்க, படிச்சிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்களை நோட் பண்ணி போடுங்க. அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க நல்ல மனநிலையில் வந்து நம்மளுடைய தொகுதிக்கு செய்வாங்களா, நம்ம தொகுதியை பற்றி அவங்களுக்கு முதல்ல தெரியுமா, நம்ம தொகுதியை சேர்ந்தவர் அவர் முதல்ல நம்மளை முன்ன பின்ன நம்ம வந்து பார்த்துருக்கோமா அவரை, இப்படி எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். சும்மா குருட்டாம்போக்கில் வந்து என்னுடைய பரம்பரை வந்து பார்த்திங்கன்னா திமுக, நான் திமுக இதை ஓட்டு போடுவேன், என்னுடைய சித்தாந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ சித்தாந்தம், அதனால் வந்து நான் பிஜேபி தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே சிக்கிக்கிட்டு அரசியலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை.
மொத்தத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்க போகுதுன்றாங்க. ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போகிறான்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒரு மாதம் இருக்குது. அதாவது முடிவு வர்றது வந்து இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் வந்து வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு மாதம் கேப் விழுவுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நிறைய கேள்விகள் எழுப்பும், நிறைய விமர்சனங்கள் எழுப்பும். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் மீடியாவுக்கு வந்து மிகப்பெரிய தீனி போட்டிருக்கும், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல. இந்த ஒரு எலெக்ஷனுக்கு பிறகாவது நாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படணும், நல்ல மனநிலைக்கு மக்கள் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கணும் மக்களுக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவோ நேரடியாகவோ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பயன்படணும். ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு வந்து நம்ம சாதாரண சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சாதாரண மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பெரிய பெரிய மாலில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மளிகை கடை சார்ந்தவங்களுக்கு கூட போய் சேரணும். அவங்களுக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே வெறும் ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு, ப்ரைவேட் வேலை செய்கிற அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இடத்த வந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. சாமானிய மக்களில் இருக்கிற அன்றாடம் காட்சிகளாக இருக்காங்களா, அவங்களாம் வந்து இன்னும் பிளாட்ஃபார்ம்லேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. குறிப்பாக அதை விட ரொம்ப மோசமான கஷ்டமான நிலைமையில் இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிற இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. நைட் ஷிஃப்ட்டு பார்த்துக்கிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிலை இல்லாத ஒரு வேலையில் வந்து உட்காந்துக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டே இருக்குது, வயது தாண்டி போயிட்டே இருக்குது, திருமணங்கள் சரியான நேரத்தில் நடக்கிறதில்ல, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் யோசிக்கணும். இதையெல்லாம் யோசித்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு உண்டான விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனசுக்கு தோணலாம், வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு வந்து கமெண்ட் எழுதுங்க. இந்த 2024 எலெக்ஷன் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுமா மாற்றாதா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் நெருங்கி விட்டது. மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு காத்துட்ருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்குது. இங்கேருந்து அங்கே தாவா, அங்கேருந்து இங்கே தாவான்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. எல்லாத்தையும் நம்ம கவனிக்க தான் போகிறோம். வாங்க கவனிப்போம், நம்மளும் கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் முற்று நோக்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.